ஹாய் ஹலோ டபுஜிக்கீஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி ஒரு நியூவான டேக்குக்கு ஒன் ஷாட் வந்து பார்க்கலாம். அண்ட் இது வந்து ஒரு பர்த்டே ரெக்வெஸ்ட். ஸோ இந்த பர்த்டே ரெக்வெஸ்ட் கொடுத்தது வந்து கௌசி சிசி தான் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. பட் யார் பர்த்டே என்ன நேம் எதுவுமே மென்ஷன் பண்ணல. மே 3 ஒரு பர்த்டே ரெக்வெஸ்ட் இருக்குது, பண்ண முடியுமான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் போட்டாங்க. நீங்கள் இது போடலன்னா கூட பரவாயில்ல, டைம் இருக்கும்போது போட்டால் போதும்னு சொன்னாங்க. பட் எனக்கு போடணும்னு தோணுச்சு. ஏன்னா அந்த கான்செப்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, டிஃப்ரெண்ட்டான ஒரு கான்செப்ட்டு. ஸோ அவங்களுக்காக நான் இந்த ஒன் ஷாட் போடணுன்னு ஆசைப்பட்றேன். நீங்கள் யார் பர்த்டே கேட்டிங்கன்னு தெரியல, பட் அவங்களுக்கு வந்து நான் ஹாப்பி பர்த்டே சொன்னேன்னு நீங்கள் சொல்லிவிடுங்க. ஸோ அவங்களுக்காக நான் இந்த ஒன் ஷாட் டெடிகேட் பண்ணுறேன். அண்ட் என்ன கான்செப்ட்டுன்னு சொல்லிவிட்டு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம், நான் வந்து இப்போ வீடியோஸ் போடுறதெல்லாம் வந்து கொஞ்சம் கம்மியாக டியூரேஷனில் தான் போட்டுட்ருக்கேன். நீங்கள் நோட்டீஸ் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். பட் எனக்கு ஏன் நான் அப்படி போட்டுட்ருக்கேன் அப்படின்னா, எனக்கு இப்போ வீடியோ ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்ற இன்ட்ரெஸ்ட்டே சுத்தமாக போயிடுச்சு. இந்த இன்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறம் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. எதை பேசணும் எதை பேசக்கூடாது எனக்கு எதுவுமே தெரியல. அதனால் எனக்கு எப்படி ரெக்கார்ட் பண்ணுறது, எப்படி கான்செப்ட் கொண்டு போகிறதுன்னு தெரியாமல் நான் வந்து வாய்ஸ் ஓவரை விட என்னோடய வாய்ஸே அதிகமாக கொடுத்து நான் வந்து ஒன் ஷாட்டை முடிச்சிடுறேன். ஸோ இது வந்து ஒருத்தவங்க அவங்களோட ஒப்பீனியனே என்கிட்ட சொல்லி ஷேர் பண்ணியிருந்தாங்க. பிரேக் வேணும்னா நீங்கள் எடுத்துக்கோங்க, நாங்கள் வெயிட் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் நான் வந்து அதை பண்ண முடியும். ஸோ நான் திருப்பி உங்களை டிசப்பாயிண்ட் பண்ணக்கூடாதுல்ல, அதனால தான் உங்கள்கிட்ட ஒரு ஒப்பீனியன் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நான் டிசைட் பண்ணலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ உங்களுக்கு ஓகேனா சொல்லுங்கள். நான் வந்து நார்மல் ரெக்வெஸ்ட்னால் ஓகே, நான் கொஞ்சம் டைம் எடுத்து போட்டுருவேன். பட் பர்த்டே ரெக்வெஸ்ட்டுன்றதுனால டக்குன்னு ரெக்கார்ட் பண்ணி டக்குன்னு எடிட் பண்ணி போடுறது வந்து என்னால் முடியல. எனக்கு உண்மையிலே ரொம்ப டயர்டாக இருக்குது. இதை தாண்டி ஏகப்பட்ட பிரச்சனை போயிட்டுருக்கு. அதனால் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லிட்டு போங்க. நான் பிரேக் எடுத்தால் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லுங்கள். பிரேக் மீன்ஸ் ரொம்ப நாள் இல்லை, நான் வந்து இந்த பர்த்டே ரெக்வெஸ்ட்லாம் இல்லாமல் அப்பப்போ 4 டேஸ்க்கு ஒரு வாட்டி 3 டேஸ்க்கு ஒரு வாட்டி அப்படி போட்டால் உங்களுக்கு ஓகேவா அப்படின்னு மட்டும் சொல்லிவிட்டு போங்க. ஸோ உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு நான் தெரிஞ்சுக்கிட்டு தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் நான் போக முடியும். ஸோ அதனால் மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. ஸோ இவங்க கேட்ட கான்செப்டில் இன்றைக்கி ஒரு ஒன் ஷாட் பார்க்கலாம். ஸோ எல்லோரும் ஹெட்செட்டோடு வந்துடுங்க. வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஸ்டார்டிங் சீன் ஒரு பெரிய கிளப்பு தான் வந்து காட்டுறாங்க. ஸோ அந்த கிளப்புக்குள்ளே வந்து எல்லாருமே அவ்வளோ ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க டைமை. ஸோ ஃபுல்லாக டான்ஸு மியூசிக்குன்னு அந்த இடமே அவ்வளோ இதுவாக இருக்குது. ஸோ அந்த இடத்துல ஒரு கோல்டான ஃபேஸை தூக்கி வச்சுட்டு ஒரு பர்சன் வந்து ஃபுல் சூட்டோடு வந்து உள்ளே வராங்க. ஸோ அவங்க வந்து உள்ளே வர இந்த சைட் பார் கவுண்டரில் இருக்க ஒரு பர்சன் வந்து ஒரு பிரைட் ஐஸோட அவன் தேடிட்டு வந்த பர்சன் வந்துட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவ்வளோ பிரைட்டான ஃபேஸோட வந்து அங்கே வர பர்சனை வந்து பார்க்குறான். ஸோ உள்ளே வர பர்சன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக பார் கவுண்டரில் போயிட்டு அந்த பர்சனுக்கு வந்து ஆப்போசிட்டில் உட்கார்றான். ஸோ இந்த சைடு அந்த பார் கவுண்டரில் இருக்க அந்த பர்சன் தான், சார் எப்பவும் போல் அதே தான் வேணுமா இல்லை எனிதிங் சேஞ்ச் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கேட்குறான் ஸ்வீட்டாக. ஸோ இந்த சைடு ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து முன்னாடி இருக்க பர்சனை நிமிர்ந்து பார்க்க அந்த பர்சன்கிட்ட இருக்க பேட்சை வந்து அவன் பார்க்குறான். ஸோ அந்த பேட்சில் வந்து கிம் டயாங் பார் கவுண்டர் அப்படின்ற மாதிரி வந்து போட்டிருக்கு. ஸோ அதை பார்த்தது வந்து அவன் ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு நிமிர்ந்து வந்து டயாங்கை பார்க்குறான். ஸோ இந்த சைடு டயாங் தான், என்னாச்சு சார் இன்றைக்கி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கீங்களோ அப்படின்ற மாதிரி அவன் வந்து சாஃப்டாக கேட்க இந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் தான், எப்பவும் போல் தான் டயாங், ஸ்ட்ரெஸ் தான், பயங்கரமான ஸ்ட்ரெஸ், நான் எப்போவுமே குடிக்கிறது எடுத்துகிட்டு வந்து கொடு ப்ளீஸ் அப்படின்ற மாதிரி அவன் வந்து கேட்க அவ்வளோ டயர்டான வாய்ஸோட டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் ரெகுலராக குடிக்கிற ட்ரிங்க்ஸை வந்து எடுத்துகிட்டு வந்து கொடுக்குறான். ஸோ இந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் தான், எனக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியல, ஏகப்பட்ட ஸ்ட்ரெஸ்ஸு, என்னால் எப்படி இதை ஓவர் கம் பண்ணுறதுனே புரியல, எப்போ அந்த காலையில் ஃபுல்லாக ஸ்ட்ரெஸ்ஸை முடிச்சுட்டு நைட்டு இங்கே வரணும் அப்போ தான் நிம்மதியாகவே இருக்குது தெரியுமா அப்படின்ற மாதிரி அவன் வந்து அவ்வளோ அழகாக சொல்கிறான் டயர்டோட டேவை பார்த்துக்கிட்டே. ஸோ ஆப்போசிட்டில் டே தான், ஜங்குக் சார் நீங்கள் இங்கே வந்து ஃப்ரீயாக இருக்கிறதெல்லாம் ஓகே தான், பட் இப்படி தினமும் குடித்தா இது கரெக்டா அப்படின்ற மாதிரி அவன் வந்து லைட்டாக அட்வைஸ் பண்ணுற மாதிரி கேரோடு கேட்குறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான், ஆனால் இதை குடிக்காமல் என்னால் இருக்கவே முடியல, இதை குடித்தாதான் கொஞ்சமாவது எனக்கு டயர்டாக இல்லாமல் கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃபாக இருக்குது. ஓகே, உங்களுக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னா நீங்கள் வந்து என்கிட்ட பேசலாம்ல, தினமும் குடிக்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்ற மாதிரி அவன் ஒரு டீப் வாய்ஸோட கேரோடு சொல்கிறான். ஸோ இன்சைட் ஜங்குக் தான் அதை பார்த்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, அப்போது நீ என் ஸ்ட்ரெஸ் போக என்ன வேணால் செய்வியா? கண்டிப்பாக, உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் பண்ணுறேன்.
இந்த கிளப்பில் ரூம் எங்கே இருக்குது? மேலே ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் இருக்கோம். வா நம்ம போகலாம். எதுக்கு? ரூம்லாம் போவேண்ணா, இங்கேயே பேசலாம். இல்லை, நான் பர்சனல் விஷயம்லாம் ஷேர் பண்ணணும். பரவாயில்ல, இங்கே வரப்போறியா இல்லையா? சரி சரி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து ஜங்குக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ ஜங்குக்கும் வந்து டே பின்னாடி வரான். ஸோ ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணிட்டு டேவை பார்க்க இந்த சைட் டேக்கு ஒன்றுமே புரியல. வந்து எந்த ஐடியாவுமே இல்லாமல் ஜங்குக்கை கூட்டிகிட்டு வந்து அந்த ரூமுக்கு கூப்பிட்டு போகிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் அந்த ரூமில் போயிட்டு ஸ்ட்ரெயிட்டாக போய் அந்த பெட்டில் அவ்வளோ அழகாக படுத்துக்கிறான், அவ்வளோ டயர்டோட. இந்த சைட் டே தான் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவனும் வந்து அந்த பெட்டில் போய் பக்கத்தில் உட்காடுறான். சரி, இப்போ சொல்லுங்கள், என்னாச்சு? முதல்ல இந்த வாங்க போங்கன்னு கூப்பிட்றதெல்லாம் நிறுத்துறியா? நான் உன்னை விட சின்ன பையன்தான். இருந்தாலும் நீங்கள் நம்பர் 1 கம்பெனியோட சிஓவில், அதுக்கு அதெல்லாம் ஒன்றும் தேவையில்ல. நீ என்னை ஜங்குக்னே கூப்பிடலாம். அப்படியா? சரி, ஓகே. ஜங்குக், உன் லைஃப்பில் என்ன ப்ராப்ளம் இருக்குன்னு நீ இப்போ ஷேர் பண்ணலாம். இங்கே யாரும் இல்லை, நம்ம மட்டும்தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு டே சொல்கிறான் சாஃப்டாக சுற்றி பார்த்துக்கிட்டே. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து டே பார்த்து ஒரு டர்ட்டியான ஒரு ஸ்மைக் கொடுத்துட்டான். வந்து டேவோட லேப்பில் ஏறி உட்காடுறான். ஸோ டே வந்து ஒரு வைட் ஐஸோட ஜங்குக்கு பார்க்க இந்த சைட் ஜங்குக் தான். என்ன அப்படி பார்க்குற? என்ன பண்ணுற ஜங்குக்? நீனு கீழே இறங்கி உட்காரு. இல்லை, நான் இப்படி தான் உட்காருவேன். எனக்கு இங்கே உட்கார தான் பிடிச்சிருக்கு. இங்கே உட்காந்து தான் சொல்லுவேன். ஆனால் ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு ஒரு பப்பி ஐஸோடு கேட்க இந்த சைட்டே வந்து அப்படியே மெல்ட் ஆகிடுது. நம்ம ஜங்குக்கு பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு சரி ஓகே சொல்லுங்கள். இங்கே பாருட்டே, நான் ஒரு 1 இயராக கண்டினியூஸாக அந்த பாருக்கு வரேன். உனக்கே தெரியும்ல? தெரியும். அதனால தானே நம்ம கொஞ்சமாவது ஃப்ரெண்ட்லியாக பேசுகிறோம். வந்தாலே பார்க்கிட்ட தான் ஸ்ட்ரெயிட்டாக வருவீங்க, குடிச்சிட்டு போயிடுவீங்க, வேறு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டே வந்து சொல்ல இந்த சைட் ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஒரு சேடான ஸ்மைல் கொடுத்துட்டு எனக்கு வேலைக்கு போகவே பிடிக்கலட்டே. ஏன்? எனக்கு இந்த வேலையே பிடிக்கல. என்னை ஃபோர்ஸ் பண்ணி சிஇஓ ஆக்கிட்டாங்க. இப்போ இந்த சிஇஓ ஆனதுலேருந்து எனக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அதனால தான் தினமும் குடிக்கிறேன் தெரியுமா? சரி ஜங்குக், ஆனால் உனக்கு எதுவாக இருந்தாலும் உன் ஃப்ரெண்டுக்கிட்ட ஷேர் பண்ணலாம், இல்லை என்கிட்ட ஷேர் பண்ணலாம்ல? அதுக்கு தினமும் இந்த சின்ன வயசுலேயே குடித்தா உனக்கு என்ன ஆகுறது? சின்ன வயசா? நான் அவ்வளோ சின்ன பையன்லாம் இல்லை. எனக்கு 22 வயசு ஆகுது. 22 வயசுனாலும் நீ சின்ன பையன் மாதிரி தான் இருக்க, பார்க்குறதுக்கு ஒரு குழந்த மாதிரி இருக்க அப்படின்னு சொல்லிட்டே வந்து ஜங்குக்கை பார்த்துக்கிட்டே சொல்ல இந்த சைடு ஜங்குக்கு வந்து ஒரு ஷையான ஸ்மைலோட நான் பார்க்க குழந்த மாதிரியா இருக்கேன்? ஆமாம், குழந்த மாதிரி தான் இருக்கேன் அப்படின்ட்டே வந்து எந்த ஐடியாவுமே இல்லாமல் சொல்ல இந்த சைடு ஜங்குக்கு வந்து டேவை பார்த்து ஸ்மைக் பண்ணிட்டு அவன் டே வந்து பார்த்துக்கிட்டே இருக்கான். அவன் வந்து டக்குன்னு டேவோட காலரை பிடிச்சி கிட்ட இழுக்க இந்த சைட் டே தான். என்னாச்சு ஜங்குக்? உனக்கு என்ன பிடிக்குமா? இது என்ன கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லு. பிடிக்கும். அப்போ எனக்காக ஒன்று செய்வியா? என்னது? என்னை சுற்றி ஒரே கப்புள்ஸாக இருக்காங்களா, எனக்கு ரொம்ப போர் அடிக்குது. அதுக்கு எனக்கு இந்த ஒரே ஒரு நைட்டு மட்டும் என் கூட ஸ்பெண்ட் பண்ணுறியா அப்படின்னு ஜங்குக்கு வந்து அவ்வளோ போதையோடு கேட்குறான். இந்த சைட்டேக்கு வந்து ஒன்றுமே புரியல. அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனுக்கு ஜங்குக்கை வந்து பார்த்த உடனே பிடிச்சிருச்சு. ஜங்குக்குமே டேனா ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து அவன் இது வரைக்கும் சொல்லிக்கிட்டதில்ல. பட் அவனோட ஆக்ஷன்ஸ்லேயே வந்து டேக்கும் தெரியும் இவனுக்கும் வந்து நம்மளை பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் டே வந்து எதுவுமே ஃபோர்ஸ் பண்ணாமல் நம்ம வந்து பொறுமையாக இருக்கலாம்னு சொல்லிட்டு டே ரொம்ப பொறுமையாக இருந்திருப்பான். இப்போ ஜங்குக்கே வந்து வாய் திறந்து இப்படி கேட்டதும் டேக்கு என்ன சொல்கிறதுனே தெரியல. ஸோ இந்த சைட் ஜங்குக் தான் அவனை ஒரு டேரியான ஐஸோடு பார்த்துட்டு எனக்காக இது கூட செய்ய மாட்டியா நீனு? அப்போ நீ என்ன சும்மா தான் ஃப்ரெண்டாக பேசுகிற மாதிரி பேசினேனே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு டியரியான ஐஸோட கேட்குறான். இந்த சைட்டே வந்து டக்குன்னு ஜங்கு கூட பேச கட் பண்ணிட்டு இல்லை ஃப்ரெண்டுனா இதெல்லாம் பண்ணணுமா? ஃப்ரெண்டெல்லாம் இப்படி பண்ணக்கூடாது. பரவாயில்ல, இன்றைக்கி ஒரு நாள் நைட்டு மட்டும் ப்ளீஸ் டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேவோட ஃபேஸ் கிட்ட வரான். டேக்கு ஒன்றுமே புரியல. அவன் வந்து ஜங்குக்கை தள்ளி விட ட்ரை பண்ணுறான். பட் ஜங்குக்கு வந்து ஸ்ட்ரைட்டாக டேவை பிடிச்சி எடுத்து செம்மையாக கிஸ் பண்ணுறான். அவன் வந்து கிஸ் பண்ணிக்கிட்டே டேவோட லேப்பை வந்து மூவ் பண்ணுறான். அந்த சைட் டேக்கு வந்து அவ்வளோதான். அவனால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் இதுக்கு மேலே வெயிட் பண்ண முடியாமல் அவனை வந்து ஜங்குக்கை பிடிச்சி எடுத்து செம்மையாக வந்து கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். ஸோ அந்த கிளப்போட ரூம்லேயே வந்து நிறைய விஷயம் நடந்து முடியுது. ஸோ அன்றைக்கே வந்து 2 பேருக்குள்ளே எல்லாம் மாறுது. பட் அது வந்து ஃபுல்லாகவே ஜங்குக் சைட்லேருந்து பார்க்கும்போது அது வந்து லஸ்ட்டு, பட் டேவோட சைட்லேருந்து பார்க்கும்போது அது வந்து ஃபுல்லாக லவ்வு. ஸோ
ஸோ ஜங்குக்கு வந்து அது ஃபீல் ஆகுது, டே லவ்வில் தான் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. பட் அவன் ஃபுல் போதையில் இருக்கிறதுனால அவனுக்கு என்ன நடக்குதுன்னு ஒன்றுமே புரியல. அவன் வந்து ஜஸ்ட்டு என்ஜாய் பண்ணணுன்றதுக்காக அதை வந்து நல்லா என்ஜாய் பண்ணிகிட்ருக்கான். ஸோ இப்படியே வந்து அந்த நைட் அவ்வளோ ஸ்பைஸியாக வந்து போய் முடியுது. ஸோ நெக்ஸ்ட் டே மார்னிங் ஜங்குக்கு தான் வந்து ஃபஸ்ட்டு எந்திரிச்சிக்கிறான். ஸோ எந்திரிச்ச சைடில் பார்த்தா அவன் வந்து டேவோட செஸ்ட்டில் தான் வந்து படுத்துட்ருக்கான். ஸோ அவன் டேவை நிமிர்ந்து பார்த்துட்டு ஒரு அழகான ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் மனசுக்குள்ளேயே, சாரி டே, நான் அவனை யூஸ் பண்ணிக்கணும்னு நினைக்கல. ஆனால் நான் நேற்று இருந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு நீ உண்மையாக எனக்கு வேணும், அதனால தான் நான் அப்படி பண்ணேன். பட் நான் நேற்றே என் லவ்வை சொல்லியிருக்கணும். ஆனால் அவ்வளோ சீக்கிரமாக, அதுவும் இந்த சுச்சுவேஷனில் சொன்னால் நீ அதை கரெக்டாக எடுத்துப்பியான்னு தெரில. பட் நான் சீக்கிரமாகவே என் லவ்வை உனக்கு ஸ்பெஷலாக சொல்லுவேன், கண்டிப்பாக சொல்லுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவோட ஃபேஸை கப் பண்ணிட்டு அவன் வந்து டேவோட லிப்ஸில் கிஸ் பண்ண டே வந்து டக்குன்னு முழிச்சுக்கிறான். ஸோ அவன் கண்ணை ரப் பண்ணிக்கிட்டு ஆப்போசிட்டில் பார்க்க ஜங்குக்கு வந்து அவனை பார்த்து அழகாக ஸ்மைல் பண்ணான். டேவும் வந்து அழகாக ஸ்மைல் பண்ணுறான். இந்த சைட் ஜங்குக் தான், குட் மார்னிங் டே. குட் மார்னிங் ஜங்குக். அது நைட்டு அதை பற்றி பேச வேணாம், இப்போ என்ன நம்ம தான் நல்லா என்ஜாய் பண்ணுறோம்ல, அப்புறம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து ரொம்ப கேஷுவலாக பேசுகிறான். ஸோ இந்த சைட் டே தான், இது தப்பு இல்லையா? என்ன தப்பு? இதில் எந்த தப்பும் இல்லை. நம்ம என் வீட்டுக்கு போகலாமா? எதுக்கு? என்னாலலாம் இங்கேருந்து வர முடியாது. உனக்கு நைட்டு தானே ஒர்க்கு, பகலில் யாரும் கிளப் திறக்க மாட்டாங்க. நீ வா, இன்றைக்கி எனக்கு ஆஃபீஸ் லீவ் சொல்லிட்டேன், நான் போகிறேன், நீ என் வீட்டுக்கு என் கூட வா அப்படின்னு சொல்லிட்டு வந்து டேவை பிடிச்சி இருக்கு. இந்த சைட் டேக்கு வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஆனால் நான் எதுக்கு ஜங்குக்கு உன் வீட்டுக்கு வரணும்? நான் உன்கிட்ட நிறைய விஷயம் பேசணும், அதனால தான். இதே மாதிரி தான் நேற்றும் பேசணுன்னு கூட்டிகிட்டு வந்தேன், ஆனால் பேசவே இல்லை, எல்லாத்தையுமே பண்ணேன். பட் இப்போவும் என்னால் வர முடியாது. அப்போ நீ எனக்காக இது கூட செய்ய மாட்டியாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேவை பிளாக்மெயில் பண்ணிகிட்டே இருக்கான். ஸோ டே வந்து ஒரு பெருமூச்சு விட்டுட்டு, இப்போது நாங்கள் வீட்டுக்கு வந்தால் நீ என்ன பண்ணுவ? நான் என்ன பண்ணாலும் நீ அக்செப்ட் பண்ணிக்கணும். ஆனால் ப்ளீஸ் டாடி, நேற்று நைட்டு போனால் நல்லா தானே இருந்தேன், இப்போ என்ன ஆச்சு உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவை பிடிச்சி இது கிஸ் பண்ணுறதுக்கு வரான். இந்த சைட்டே வந்து ஒரு வைட் ஐஸாக டக்குன்னு பேக்கப் ஆகிட்டு, சரி நான் வரேன், நான் போய் ஃப்ரெஷ்ஷப் ஆகணும், நீ போறியா இல்லை நான் போட்டா? என்னால் ஏஞ்சிக்க முடியல, தூக்கிட்டு போ, நீ தான் எனக்கு ஷவர் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போட் பண்ணிட்டு க்யூட்டாக சொல்கிறான். ஸோ டேனால் அதை ரெஃப்யூஸ் பண்ண முடியல. ஸோ அவனோட மைண்ட் ஃபுல்லாக இப்போ வந்து ஜங்குக்கு மேலே வச்சுருக்க லவ் மட்டும்தான் இருக்குது. ஸோ அதனால் அவன் அப்படியே ஜங்குக்கு தூக்கிட்டு போய் அவனை அவ்வளோ கேரோட பத்திரமா வந்து பார்த்துக்கிறான். ஸோ 2 பேரும் வந்து அதே கிளப் ரூமில் வந்து ஷவரும் எடுத்து முடிச்சுட்டு அதே ட்ரெஸ்ஸை திருப்பி மாட்டிக்கிட்டு 2 பேரும் வந்து போகிறாங்க. ஸோ ஜங்குக்கு வந்து டேவை அவனோட காரில் வந்து உட்கார வச்சு கூட்டிகிட்டு போகிறான் அவனோட வீட்டுக்கு. ஸோ இந்த சைட் டே தான், ஜங்குக் வீட்டுக்கெலாம் வேணாமே, அம்மா அப்பா பார்த்தா என்ன நினைப்பாங்க, அப்படி எனக்கு யாரும் இல்லை, இருந்தால் தான் ஏதாவது நினைக்கிறதுக்கு. என்ன சொல்கிற நீனு அப்படின்னு சொல்லிட்டே வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி எமோஷ்னல் ஆகிட்டு கேட்க இந்த சைட் ஜங்குக் தான், ஆமாம், அவங்கள என்னை எல்லாத்துலேயும் ஃபோர்ஸ் பண்ணி விட்டு என்னை ஒரு சிஇஓ ஆக்கிட்டு அவங்க நீயே தனியாக இருந்துக்கணும் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க. அப்புறம் எனக்கு அம்மா அப்பான்னு யார் இருக்கா? எனக்கு அப்படி யாரும் இல்லை. நான் தான் இத்தனை வருஷமாக தனியாக இருக்கேன், 3 வருஷமாக நான் தனியாக தான் இருக்கேன். இது என்ன எனக்கு புதுசாக? அதனால தானே உன்னை என் கூட இருக்கணும்னு கூப்பிட்டு போகிறேன். ஆனால் நான் எதுக்கும் கூட இருக்கணும்? ஏன் நீ என் கூட இருக்க மாட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து சடன் பிரேக் அடிச்சுட்டே வந்து பார்க்க இந்த சைட்டே தான், அது நான் என்ன சொல்ல வந்தேன்னா, நீ எதுவும் சொல்ல தேவையில்ல, நீ கொஞ்ச நேரம் அமைதியாக இரு, நீ கேள்வி மேலே கேள்வி கேட்குற அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்து ஓட்டிகிட்டு போகிறான். ஸோ இந்த சைட்டேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில, அவனுக்கு இன்னும் நர்வஸாக இருக்குது, இவன் என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஜங்குக்கு வந்து டேவை அவனோட வீட்டுக்கும் வந்து கூட்டிகிட்டு போகிறான். ஸோ 2 பேரும் வந்து உள்ளே வர ஜங்குக்கு வந்து டக்குன்னு ஏறி டே மேலே வந்து ஜம்ப் பண்ணி உட்காடுறான். ஸோ டே எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரியே வந்து ஜங்குக்கு வேறு ஏதோ பண்ண ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டே கன்ஃபார்ம் பண்ணுறான். ஸோ இந்த சைட்டே தான், பேபி என்னடா பண்ணுற, நீ இன்னும் சாப்பிடல, வா ஃபஸ்ட்டு சாப்பிடு, நான் உனக்கு ஏதாவது செஞ்சு தரேன் அப்படின்னு சொல்லிட்டே வந்து அவ்வளோ கேரிங்கோட சாஃப்டாக சொல்ல இந்த சைட் ஜங்குக்கு அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, எனக்கு எதுவுமே சாப்பிட்டு தோணலை, எனக்கு எது சாப்பிட்டாலும் பிடிக்கல உன்னை தவிர அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ரொமான்டிக்காக சொல்கிறான். டேக்கிட்ட லீன் ஆகிட்டு இந்த சைட் டேக்கு ஒன்றுமே புரியல. அவன் வந்து ஜங்குக்கு அப்படியே பார்க்குறான், அவனுக்குமே ஒரு மாதிரி ஆகுது. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் டே கிட்ட லீன் ஆகிட்டு அவன் வந்து டேவோட லிப்ஸை லிக் பண்ணுறான். ஸோ இந்த சைட் டே தான், இங்கே பாரு, நீ பண்ணுறது எதுவும் சரியில்லை, நீ ஒழுங்காக வந்து சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கு இறக்க ட்ரை பண்ணுறான். ஆனால் ஜங்குக்கு அவ்வளோ டைட்டாக உட்காந்துட்டு இருக்கான் டேவோட வயசில். ஸோ இந்த சைட் டே தான், என்ன தாண்டா வேணும் உனக்கு இப்போது? எனக்கு நீ தான் வேணும், நேற்று நைட்டு தானே பண்ணேன்,
எனக்கு பத்தலை, எனக்கு இன்னும் வேணும், ஆனால் உனக்கு பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் டே பிடிச்சி இழுத்துகிட்டே இருக்கான். ஸோ இந்த சைட் டேக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவன் வந்து இருக்குடா அவனுக்கு அப்படின்ற மாதிரி அவன் வந்து அப்படியே தூக்கிட்டு வந்த பெட்ரூமுக்கு போகிறான். ஸோ செம்ம பனிஷ்மெண்ட்டோட இன்னொரு ரவுண்டு வந்து போகுது. ஜங்குக்கோட வீட்டில் ஜங்குக்கோட பெட்ரூம்லேயே வந்து இன்னொரு ரவுண்டு போகுது. இத்தனைக்கும் அவங்க லவ்வையும் கன்ஃபஸ் பண்ணல. அவங்க மனசில் என்ன இருக்குன்னு சொல்லலை. யாருன்னே தெரியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி இருந்த ஒரு பர்சன் தான். ஸோ இப்போ அவங்க வந்து 2 டைம் அவங்களுடைய லைஃப்பை வந்து அவங்க ஷேர் பண்ணிட்டாங்க. பட் அதில் வந்து லவ் அதிகமாக இருக்கா, லஸ்ட் அதிகமாக இருக்கான்னு எதுவுமே வந்து 2 பேருக்குமே புரியல. பட் அவங்க ஸ்பெண்ட் பண்ணணுன்றதுக்காக அவங்களோட நைட்டை வந்து நல்லா ஸ்பெண்ட் பண்ணுறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து நைட் ஆனால் அந்த கிளப்பில், அதுக்கப்புறம் மார்னிங் வந்து ஜங்குக்கோட வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றி மாற்றி ரவுண்டாக வந்து போயிட்டே இருக்குது. ஸோ இவங்க 2 பேர் வந்து அப்படி லவ்வை காமிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறமா அவங்களே கொஞ்சம் கொஞ்சமாக ரியலைஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க 2 பேருக்குள்ளேயும் அவ்வளோ லவ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 2 பேருக்குமே லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டு தான். ஜங்குக்குமே டேவை ரொம்ப பிடிக்கும், டேக்கும் ஜங்குக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் கன்ஃபஸ் பண்ணல. ஸோ கன்ஃபஸ் பண்ணாமலே அவங்க வந்து நிறைய நைட் ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த சைடு வந்து ஒரு ஃபைன் டே. அந்த ஃபைன் டே வந்து ஜங்குக்கோட வீட்டில் தான். ஜங்குக்கு வந்து கிச்சன்லேருந்து கொஞ்சம் ஸ்நாக்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவன் டேபிள் மேலே வச்சுட்டு டே கிட்ட வந்து வரான். ஸோ டே வந்து அந்த கவுச்சில் அப்படியே உட்காந்துட்ருக்கு. ஜங்குக்கு வந்து டேவை சைட்லேருந்து செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு மூவி பார்க்குறதுக்காக மூவியை ஆன் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான். டே எல்லாத்தையும் பண்ணி முடிச்சுட்டு நல்லா ரிலாக்ஸ் ஆகிட்டு மூவி பார்த்தா அது எவ்வளோ நல்ல ஃபீலாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேவோட செஸ்ஸில் ஸ்ட்ரகிள் பண்ணிட்டே கேட்க, இந்த சைட் டே வந்து எதுவுமே சொல்லாமல் வந்து மண்டையை மட்டும் ஆட்டுறான். எதையோ ஒன்று யோசிச்சுட்டே இருக்கான். அவன் நேற்று நைட்லேருந்து எதையோ ஒன்று யோசிச்சுட்டு தான் இருக்கான். அது ஜங்குக்கும் வந்து நோட்டீஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான் என்னவாக இருந்தாலும் கேட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவோட ஃபேஸை கப் பண்ணுறான். டாடி என்னாச்சு? நீங்கள் நேற்று நைட்லேருந்து ஏதோ யோசிச்சுட்டே இருக்கீங்க தானே, என்னாச்சு, யார் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து டேவோட ஃபேஸை கப் பண்ணிட்டு சாஃப்டாக கேட்க, இந்த சைட்டே வந்து அவன் என்ன சொல்கிறதுன்னு தெரியல. பட் அவன் ஜங்குக்கோட ஐஸே வந்து பார்த்துட்ருக்கான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான். அவன் கிட்ட லீன் ஆகிட்டான், ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டான், அவன் லிப்ஸ்லேயே வந்து கிஸ் பண்ணான். இந்த சைட்டே தான் அவன் வந்து பேக் கிஸ் பண்ணுறான். பட் டக்குன்னு வந்து பேக் ஆஃப் ஆகிடுறான். ஜங்குக் வந்து அப்படியே பயந்துக்கிட்டே ஒரு பயப்படுற ஐஸோட டேவை பார்க்க, இந்த சைட்டே தான் ஜங்குக்கை பார்த்துட்டு ஒரு மாதிரி பெரும் மூச்சை விட்டுட்டு அவன் வந்து திரும்பிடுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான். டாடி என்னாச்சு? ஜங்குக் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி டாடின்னு கூப்பிடாத ஜங்குக், எனக்கு பிடிக்கல. ஆனால் நான் எப்போவுமே அப்படி தான் நான் கூப்பிடுவேன். எதுக்காக என்னை அப்படி கூப்பிட்ற? நான் யார் உனக்கு? உன் இஷ்டத்துக்கு என்னை நல்லா யூஸ் பண்ணிவிட்டு சும்மா டாடின்னு கூப்பிட்டுட்டு இருந்தால் நான் எல்லாத்தையுமே அக்செப்ட் பண்ணிவிட்டு அமைதியாக இருக்கணுமா? இல்லாட்டி ஆனால் நான் உன்னை சும்மாலாம் யூஸ் பண்ணிக்கல. அப்புறம் வேறு என்ன பண்ணுற நீனு? உனக்கு நான் கிளப்லேயும் வேணும், வீட்லேயும் வேணும், எல்லா இடத்துலையும் நான் வேணும் அப்படின்னா நான் எதுக்கு என்ன தரணும்? நீ யார் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டே வந்து கத்துறான். ஃபர்ஸ்ட் டைம் அவன் வந்து எல்லாத்தையுமே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான். டே எதுவுமே தெரியாத மாதிரி கேட்காத, உனக்கு என் கண்ணை பார்த்தாலே தெரியலையா? என்ன தெரியுது? உன் கண்ணில் என்ன தெரியுது? நீ என்னை எப்படி தான் பார்க்குற? எனக்கு ஒன்றுமே புரியல ஜங்குக். நீ நினைக்கிற மாதிரி என்னால் சாதாரணமாலாம் இருக்க முடியாது. நீ ஒரு நம்பர் 1 கம்பெனியோட CEO, புரியுதா? நீ வந்து ஒரு பார் கவுண்டரில் இருக்க ஒரு பையனை போய் அப்படின்னு சொல்லிட்டு பேச ட்ரை பண்ணுறான். பட் அவனுக்கு முடியல. அவனுக்கு வந்து பேச முடியல, வாய்ஸ் வர மாட்டேங்குது. அவனுக்கு உள்ளே ஒரு மாதிரி பண்ணுது. அவனுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இந்த சைட் ஜங்குக் தாட்டியே ஒரு டியரான ஐஸோட பார்க்க, அவன் ஐஸ்லேருந்து அவ்வளோ டியர்ஸ் வருது. அவன் வந்து டேவோட ஷர்ட்டை வந்து டைட்டாக பிடிச்சிட்டு, டே நீ என்ன சொல்ல வரேன்னு மட்டும் ஒரே லைனில் சொல்லிவிடு, தயவு செஞ்சு இழுத்து வச்சு பேசாத. இதெல்லாம் செட் ஆகாது ஜங்குக். நம்ம வெறும் ஃப்ரெண்டாக தான் பழகணும். ஆனால் நீ எல்லாத்தையுமே பண்ணிட்ட. பண்ணது மட்டும் இல்லாமல் நீ எதுக்காக பண்ணுறன்னு எந்த ரீசனும் சொல்லலை. நல்லா என்னை யூஸ் பண்ணிக்கிட்ட, அவ்வளோதான். என்னால் இதுக்கு மேலே இப்படிலாம் இருக்க முடியாது. ஐம் டன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எந்திரிச்சிக்கிறான் அவ்வளோ வேகமாக. ஸோ அந்த சைட் ஜங்குக்கு வந்து அவ்வளோதான், அவன் மனசே உடஞ்சிருது. அவன் வந்து டேவோடைய ஷர்ட்டை பிடிச்சிட்டு விடவே மாட்டேங்கிறான். ஸோ அந்த சைட்டே தான். ஜங்குக் தயவு செஞ்சு விட்டுரு, நான் போகணும், என்னால் இதுக்கு மேலே இங்கே இருக்க முடியாது. டே உண்மையாக நீ என்னை விட்டு போறியா? உண்மையாக நான் உன்னை விட்டு தான் போகிறேன், என்னை விடு அப்படின்னு சொல்லிட்டே வந்து ஜங்குக்கு பிடிச்சி தள்ளுறான். செஞ்சு ஜங்குக்கு ஒன்று இன்னும் டைட்டாக பிடிச்சி இழுத்துட்டு அவன் வந்து டேவோட வயசில் பிடிச்சி இழுத்து வந்து அவன் ஃபேஸை டேவோட டம்மியில் வச்சு செம்ம டைட்டாக ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இந்த சைட் டேக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு ஒன்றுமே புரியல. அவன் அப்படியே சைலண்ட்டாக நிற்கிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக் தான். ப்ளீஸ் என்னை விட்டு போவாத. நான் எதுக்குடா உன்னை, ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணுறேன்.
அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து கத்திடுறான். ஸோ இந்த சைட் டேக் வந்து அப்படியே ஸ்டன் ஆகிடுது. ஸோ இந்த சைட் ஜங்குக் தான் அவனோட டம்மியில் இன்னும் நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு, நான் உன்னை லவ் பண்ணுறேன், அதுதான் ஒரே ஒரு ரீசன். நான் உன்னை பார்த்த உடனே லவ் பண்ணிட்டேன், அதனால தானே நீ வேணும்னு கேட்டேன். இதில் என்ன தப்பு? உண்மையாக உன்னை லவ் பண்ணுறேன்ட்டே. உன்னை லவ் பண்ணதுனால தான் நான் இதெல்லாம் பண்ணேன். ஆனால் உனக்கு இது அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகும்னு எனக்கு தெரியாது. நீ சொல்லியிருந்தேன்னா நான் அதை ரிப்பீட் பண்ணியிருக்க மாட்டேன். ஐம் சாரி. உனக்கு வேணும்னா நான் இனிமேல் இந்த மாதிரி பண்ணலை. ஆனால் என்னை விட்டு போகிறேன்னு மட்டும் சொல்லாத ப்ளீஸ். எனக்குன்னு யாரும் இல்லை, நீ மட்டும்தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து அழுகுறான், செம்மையாக அழுகுறான். ஸோ இந்த சைட் டேக் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல. அவனுக்கு வந்து ஸ்டன் ஆகிடுது. அவன் வந்து ஜங்குக் சொல்லுவான்னு எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. ஏன்னா அவன் வந்து இன்னும் கன்ஃபார்மே பண்ணல ஜங்குக் அவனை லவ் பண்ணுறானா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சைட்டே வந்து ஒரு பெருமூச்சு விட்டால் வந்து ஜங்குக்கை பிடிச்சி லைட்டாக தள்ளி அந்த சோஃபாலே வந்து சாய்ச்சி உட்கார வைக்கிறான். நீ என்னை லவ் பண்ணுறியா? உண்மையாக லவ் பண்ணுறேன். இது ஏன் முன்னாடியே சொல்ல? ஏன்னா நான் ஒரு கரெக்டான டைம் வரும் அப்போ சொல்லலான்னு வெயிட் பண்ணேன். உன்னை சர்ப்ரைஸ் பண்ணி சொல்லணும்னு நினச்சேன். நீ என்ன தான் சர்ப்ரைஸ் பண்ணாலும் என்னால் உன் கூட இருக்க முடியாது. ஆனால் ஏன்? நான் தான் சொல்லிட்டேன் நான் உன்னை லவ் பண்ணுறேன்னு. இல்லை ஜங்கு, முடியாது. நான் ஒரு பார் கவுண்டரில் இருக்க வேண்டாம். நீ நம்பர் 1 கம்பெனியோட CEO, உனக்கு புரியுதா இல்லையா? ஆனால் அதுக்கும் என்ன சம்மந்தம்? இங்கே பாரு, இது மட்டும் உன் பேரண்ட்ஸ்க்கு தெரிஞ்சதுன்னா என்ன ஆகும் தெரியுமா? அவங்க எனக்கு வேணாம், எனக்கு யாரும் வேணாம், எனக்கு நீ மட்டும்தான் வேணும். இங்கே பாரு, அவங்க உன்னோட பேரண்ட்ஸ், அவங்களெல்லாம் நீ இந்த மாதிரி பண்ணக்கூடாது. அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை மட்டும் செய். அவங்க காட்டுற பொண்ணையும் கல்யாணம் பண்ணிட்டு லைஃப்பில் ஹாப்பியாக இரு. இதெல்லாம் ஏதோ ஒரு கனவை நினச்சி மறந்துடு. நானும் மறந்துடுறேன். ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் கிட்ட வந்து சொல்லிவிட்டு அங்கேருந்து போக ட்ரை பண்ணுறான். ஸோ ஜங்குக் வந்து ஓடி போய்ட்டு பேக்கப் பண்ணுறான். ப்ளீஸ் இந்த மாதிரி பண்ணாத, விளாட்றேன்னு எனக்கு தெரியும், ப்ளீஸ் இந்த மாதிரிலாம் பண்ண. விளாட்றேண்ணா? இங்கே பாரு, நான் சீரியஸாக பேசிகிட்ருக்கேன், என் கோவத்தை கலராத. நான் கிளம்பணும், என்னை விடு. இதுக்கப்புறம் என்னை மறந்துடு. நீ அந்த பாரில் வந்தாலும் இனிமேல் நான் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கத்திட்டு ஜங்குக்கை தள்ளிட்டு அவன் வந்து போயிடுறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து அவ்வளோதான், அவனுக்கு உலகமே இடிஞ்சு உலற மாதிரி இருக்குது. ஏன்னா ஏகப்பட்ட நைட் அவங்க ஒன்றா ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. ஸோ இப்போ வந்து திடீர்னு நான் விட்டு போகிறேன் அப்படின்னா இதுக்கப்புறம் வேறு ஒரு லைஃப்குள்ளே போனாலுமே அது அர்த்தமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் 2 பேரும் ஒருத்தர் அவ்வளோ லவ் பண்ணுறாங்க. வந்து ஜங்குக்கு இன்னுமே லவ் பண்ணுறான். அவன் ஜங்குக்கோட ஃபேமிலி ஏதாவது சொல்லிகிட்டே வெறுத்துருவாங்களோ இல்லை ஜங்குக்கை வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களோன்ற பயத்தில் தான் அவன் வந்து ஜங்குக்கு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிட்டு வந்திருக்கான். பட் அவன் மனசு ஃபுல்லாக இப்போ ஜங்குக்கு தான். அவன் வந்து ஜங்குக்கை தான் அப்படியே லவ் பண்ணுறான். அதே மாதிரி ஜங்குக்கு வந்து ஒரே ஒரு ஃபேமிலினா அது டே மட்டும்தான். அவன் வந்து டேவை தான் அவ்வளோ லவ் பண்ணுறான். ஸோ ஜங்குக்கு ஒன்றுமே புரியல. அவன் வந்து அப்படியே போய் உட்காந்து அப்படியே அழுகுறான். டேவை வந்து அவன் வெளியில் தான் நடந்து போகிறான். ஒரு டாக்ஸி பிடிச்சி ஏறுறான். பட் அவனுக்கும் வந்து அவ்வளோ கஷ்டமாக இருக்குது. அவனும் அப்படியே அழுகுறான். ஸோ 2 பேரும் வந்து அப்படியே செப்பரேட் ஆகுறாங்க. ஸோ அந்த நாளே வந்து எல்லாம் முடிகிற மாதிரி நடக்குது. ஸோ இப்படியே வந்து 1 இயர் ஸ்கிப் ஆகிடுது. ஸோ 1 இயர் வந்து ஜங்குக்கும் டேவை தேடி இருப்பான். பட் ஒன்றுமே நடந்திருக்காது. அவன் வந்து டேவை கண்டுபிடிச்சிருக்கவே முடியாது. டேவும் வந்து ஜங்குக் கிட்ட சொன்ன மாதிரி அவன் அந்த பாரில் இல்லை, அவன் வேறு எங்கேயோ போயிட்டான். ஆனால் அவன் எங்கே போயிருக்கான் என்னன்னு எதுவுமே தெரியாது. ஏன்னா டே தான் ஜங்குக் வீட்டுக்கு வந்திருக்கான். ஜங்குக் டே வீட்டுக்கு போனதில்லை. அண்ட் டேவோட பேக்ரவுண்ட் பற்றியும் ஜங்குக்கு தெரியாது. அவன் வந்து டே கூட இருக்கும்போதெல்லாம் அவனுக்கு அது மட்டும்தான் வேணும் அப்படின்னு இருப்பான். ஸோ அதனால் அவன் வந்து டே எங்கே இருக்கான், எப்படி இருக்கான், அவன் லைஃப் என்ன அப்படின்னு அவன் எதுவுமே கேட்டதில்லை. ஸோ அதனாலே வந்து டே வந்து இவன் நம்மளை லவ்லாம் பண்ணல அப்படின்னு கன்ஃபார்மே பண்ணிகிட்ருப்பான். ஸோ இப்படி தான் வந்து இந்த 1 இயரும் அவ்வளோ கஷ்டத்தோடு வந்து ஸ்கிப்பாக இருக்கும். ஸோ ஜங்குக்கு வந்து 1 இயர் ஃபுல்லாக டேவோட ஞாபகத்தில் மட்டும்தான் இருந்திருப்பான். அண்ட் அவனோட ஒர்க்லேயும் ஃபோக்கஸ் பண்ணியிருப்பான். ஸோ 1 இயர் அப்படியே ஸ்கிப் ஆகுது. ஸோ இப்போ ஜங்குக் வந்து அவனோட ஆஃபீஸோட கேபினில் இருக்கான். ஸோ வந்து இம்பார்ட்டண்ட்டான ஃபைல்ஸ்லாம் வந்து செக் பண்ணிகிட்ருக்கேன். ஜங்குக்கோட செக்ரட்டரி வந்து ஜங்குக்கோட கேபினுக்கு வராங்க. ஸோ அந்த செக்ரட்டரி தான், ஜங்குக் சார், நீங்கள் ஒரு இம்பார்ட்டண்ட்டான CEO கூட ஒரு மீட்டிங் பண்ணணும். ஸோ அவர் உங்களை ஒரு பாருக்கு வர சொல்லியிருக்காரு. பாருக்கா? பாரில் என்ன மீட்டிங்கா? என்னால் அங்கெல்லாம் போக முடியாது, உங்களுக்கு தெரியாதா? எதுக்கு இந்த மாதிரி வெளியில் மீட்டிங் வைக்கிறதெல்லாம் அட்டென்ட் பண்ணுறீங்க? ஆனால் இவர் ரொம்ப முக்கியமான CEO, நீங்கள் அவரை பார்த்தே ஆகணும். அதெல்லாம் தேவையில்ல, நீங்கள் கேன்சல் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஜங்குக் வந்து ஒரு கோல்டான வாய்ஸோடு சொல்கிறான். ஆமாம், ஜங்குக் வந்து முன்னாடி இருந்ததை விட ரொம்ப கோல்ட் ஆகிட்டான் இந்த இன்சிடெண்ட் நடந்ததுலேருந்து. ஸோ இப்போ இந்த சைடு அந்த செக்ரட்டரி தான், ஆனால் பாஸ் நீங்கள் அவரை பார்த்தே ஆகணும், ஏன்னா அவர் உங்களை கண்டிப்பாக பார்க்கணுன்னு கேட்டிருக்காரு. கண்டிப்பாக பார்க்கணுமா? அப்படி யார் அது?
தெரியல. அவர் நேமும் மென்ஷன் பண்ணல, ஃபோட்டோவும் மென்ஷன் பண்ணல. பட் உங்கள பார்க்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அண்ட் ஒரு பெரிய டீல் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னும் கேட்டிருக்காரு. ஸோ நீங்கள் போனீங்கன்னா நம்மளுக்கு தான் சார் பெனிஃபிட். ஸோ யோசிச்சு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த செக்ரட்டரி வந்து ஒரு சாஃப்டான வாய்ஸோட சொல்ல இந்த சைட் ஜங்குக் கொஞ்சம் நேரம் யோசிச்சுட்டு, சரி ஓகே, எந்த பார்? அப்போ அந்த செக்ரட்டரி வந்து அந்த பார் எந்த லொக்கேஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது பேரை கேட்டதும் ஜங்குக்கு வந்து அப்படியே ஒரு செகண்ட் அவனோட ஹோல் லைஃப் வந்து ஃப்ளாஷ்பேக்கில் வந்துட்டு போகுது. ஏன்னா அந்த பார் வந்து எங்கே டேவ் அவன் பார்த்தானோ அதே பார் தான். ஸோ அதே பாருக்கு வந்து அந்த சிஇஓ வந்து வர சொல்லியிருக்காரு. ஸோ இந்த சைட் ஜங்குக்கு வந்து கொஞ்ச நேரம் அப்படியே வந்து ஒரு சேடான ஸ்மைலோட ஒரு பெருமூச்சு விட்டு, சரி ஓகே நான் வரேன், நீங்கள் ரெடி பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி ஜங்குக்கு வந்து ஒரு கோல்டான வாய்ஸோட சொல்ல அந்த செக்ரட்டரி வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு அவங்களும் வெளியில் போயிடுறாங்க. ஸோ இப்படியே வந்து டைம் ஸ்கிப் ஆக ஜங்குக்கும் வந்து அந்த பாருக்கு போகிறான். அந்த பார் உள்ளே போகும்போது அவனால் சுத்தமாக கண்ட்ரோல் பண்ண முடியல. அவன் ஐஸ் ஃபுல்லாக அவ்வளோ டியர்ஸ் ஃபார்ம் ஆக ஆரம்பிக்குது. அவன் அந்த பார் கவுண்டரை தான் ஸ்ட்ரெயிட்டாக பார்க்குறான். பட் அந்த இடத்துல வந்து எல்லாமே மாறி போயிருக்கு. அங்கே டேவும் ஜங்குக்கும் வந்து இருந்த மொமெண்ட்ஸ் எல்லாம் அவன் கண்ணுக்குள்ளே வந்துட்டு போகுது. அண்ட் அங்கே டே இல்லவே இல்லை. அவன் ஃபஸ்ட்டு தேடினப்பவும் டே இல்லை. ஸோ அங்கே வேறு ஒரு பர்சன்ஸ் தான் வந்து இருக்காங்க அந்த கவுண்டரில். ஸோ ஜங்குக் வந்து ஒரு சேடான ஸ்மைலோட வந்து திரும்பிட்டான். அவன் டிஎஸ் எல்லாம் தொடச்சிட்டு வந்து அந்த செக்ரட்டரியை பார்க்குறான். மிஸ் லியா, இப்போது அவங்க எங்கே இருக்காங்க, அந்த சிஓ எங்கே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டான வாய்ஸோடு கேட்க அந்த செக்ரட்டரி வந்து ஜங்குக்கு பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு இடத்துல கை காட்டுறாங்க. இதோ அங்கே தான் அவர் உட்காந்துட்ருக்காரு, நீங்கள் போய் பேசுங்க சார், நான் வெளியில் வெயிட் பண்ணுறேன், அவர் உங்ககிட்ட பர்சனலாக தான் பேசணும்னு சொல்லியிருக்காரு, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல ஜங்குக்கும் வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு, சரி ஓகே நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், நான் போய் அவரை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அந்த செக்ரட்டரி பாயிண்ட் பண்ண இடத்துல வந்து பார்க்குறான். ஸோ அந்த பர்சனோட பேக் சைடு மட்டும்தான் தெரியுது, ஃப்ரண்ட் சைடு தெரியல. ஸோ அதனால் அவனும் வந்து ஒரு பெருமூச்சு விட்டு யாரா இவன் அப்படின்ற மாதிரி அவன் வந்து ஒரு டயர்டான பாடியோடு வந்து போய் அங்கே வந்து உட்காடுறான் ஆப்போசிட்டில். அவன் வந்து ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை நிமிர்ந்து கூட பார்க்கல. அவன் வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட்டே இல்லாமல் உட்காந்துட்ருக்கான். சொல்லுங்கள், உங்களுக்கு என் கம்பெனிக்கெலாம் வர முடியாதா? இல்லை உங்கள் கம்பெனி லொக்கேஷன் அனுப்பிவிட்டால் நான் வந்திருப்பேன்ல, எதுக்கு இந்த மாதிரி பாருக்கெலாம் கூப்பிட்றீங்க? எனக்கு இப்படிலாம் மீட்டிங் வெளியில் அட்டன் பண்ண பிடிக்காது. என்ன நீங்கள் என்கிட்ட பர்சனலாக பேசணும், என்ன அப்படி பெரிய ப்ராஃபிட் கேட்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோல்டான வாய்ஸோட அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சனை கூட பார்க்காம வந்து பேசிகிட்ருக்கேன். அந்த ஆப்போசிட்டில் இருக்க பர்சன் வந்து ஒரு அழகான ஸ்மைலை கொடுத்துட்டு அவங்க வந்து ஜங்குக்கு அட்மையர் பண்ணி பார்த்துட்டு அவங்களும் வந்து பேசுகிறாங்க. ரொம்ப நாள் ஆச்சு இந்த அழகை பார்த்து, அதனால தான் இந்த அழகை பர்சனலாக நான் ஃபர்ஸ்ட் டைம் எங்கே பார்த்தனோ அதே இடத்துல கூப்பிட்டு பேசலான்னு கூப்பிட்டேன். ஆனால் தப்பு போலையே, சாரி, நீங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கீங்க போல், தெரியாமல் கூப்பிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஒரு டீப்பான வாய்ஸோட டீஸ் பண்ணிக்கிட்டே சொல்கிறான். ஸோ இந்த வாய்ஸை கேட்டதான் ஜங்குக்கு வந்து பட்டுன்னு மேலே நிமிர்ந்து பார்த்தா ஆப்போசிட்டில் வந்து டே தான் உட்காந்துட்ருக்கான். அவனுக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. அவனுக்கு வந்து ஒரு மாதிரி அவ்வளோ சர்ப்ரைஸாக இருக்குது. அவனுக்கு இப்போ தான் மூச்சே விடுற மாதிரி அவனுக்கு ஃபீல் ஆகுது. அவனோட ஐஸெல்லாம் வந்து அவ்வளோ டியரியாக மாறுது, அவ்வளோ டியர்ஸ் கொட்டுது. அவனுக்கு என்ன பண்ணுறது என்ன சொல்கிறது ஒன்றுமே புரியல. அவன் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி உட்காந்துட்ருக்கான் அந்த கவுச்சில். ஸோ ஆப்போசிட்டில் டே தான் அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு, என்ன பர்சனலாக பேசணுன்னு கூப்பிட்டா வர முடியாதா உன்னால், அவ்வளோ பிஸி ஆகிட்டியா நீ அப்படின்னு அவன் வந்து இன்னும் டீப்பாக கேட்குறான். ஸோ அப்போ இருந்ததை விட டே இப்போ ரொம்ப ஹேண்ட்ஸம் ஆகிட்டான். அண்ட் அந்த சிஇஓ வைப் வந்து அவனுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. ஸோ ஜங்குக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவனோட லிப்ஸை பைட் பண்ணிட்டு அழுகுறான். அவ்வளோ டியர்ஸ் வருது. ஸோ டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் வந்து ஜங்கு கிட்ட வந்து போயிட்டு அவன் வந்து ஜங்குக்கை இழுத்து அதே மாதிரி அவன் விட்டு போகும்போது ஜங்குக்கு எப்படி இழுத்து ஹக் பண்ணானோ அதே மாதிரி அவன் வந்து ஜங்குக்கு இப்போ இழுத்து அவன் டம்மியில் வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஸோ ஜங்குக்கு வந்து அவ்வளோதான் இருக்குது. அவன் வந்து டேவை பிடிச்சி திருப்பி இழுத்து அவனை வந்து செம்ம டைட்டாக பேக்கப் பண்ணிக்கிறான். ஸோ இந்த சைட் டே வந்து அவன் தலையை அப்படியே ரஃபில் பண்ணி விட்டு, எப்படி இருக்க, லைஃப் எப்படி போகுது, அம்மா அப்பா எப்படி இருக்காங்க அப்படின்னு எல்லாத்தையுமே வந்து கேட்குறான் டீப் வாய்ஸோட, எதுவுமே நடக்காத மாதிரி. ஸோ இந்த சைடு ஜங்குக்கு தான் அவனை பிடிச்சி தள்ளி விட்டு ஓங்கி ஒன்று செவிலே வைக்கிறான். ஸோ இந்த சைட்டே வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரில. அவன் வந்து ஒரே ஒரு சிரிப்பை மட்டும் சிரிக்கிறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான், உனக்கு என்ன அவ்வளோ திமிரா, எதுவுமே நடக்காத மாதிரி கேள்வி கேட்குறேன், விட்டுட்டு போயிட்டு எல்லாத்தையும் பண்ணிவிட்டு ஒரு வருஷம் நான் நரகத்தில் இருக்கேன், வந்து நல்லா இருக்கியான்னு கேட்குறேன், கொஞ்சம் கூட அறிவே இல்லையாட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவன் அப்படி கத்துறான். வயசில் அந்த அவ்வளோ டியர்ஸ் வருது. ஸோ அந்த சைட்டே தான் அதை பார்த்து ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு, நான் தான் சொன்னேன்ல, ஒரு பார் கவுண்டரில் இருக்கிறவனை போய் நீ கல்யாணம் பண்ணால் எப்படி பேசுவாங்க, அதனால தான் உனக்காக நான் மாறணுமேனு
அப்ராட் போய் சிஇஓ ஆகிட்டு திருப்பி வந்து என்னோடய செல்ல சிஇஓவை பார்க்குறதுக்காக வந்தேன். நீ இவ்வளோ கோவமாக இருப்பேன்னு எனக்கு எப்படி தெரியும்? சரி ஓகே, அப்போது உனக்கு நான் வேணான்னா ஓகேப்பா, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து கிளம்புறான் விளையாட்டுத்தனமாக பேசிட்டு. ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு வைட் ஐஸோட அவன் வந்துட்டு அவளோட காலரை பிடிச்சி இழுத்து எதை பற்றியும் யோசிக்காமல் செம்மையாக கிஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறான். பயங்கரமாக கிஸ் பண்ணுறான். ஸோ டேக்குமே வந்து இத்தனை நாள் மிஸ் பண்ணது கிடச்சிருச்சுன்ற மாதிரி அவனை வந்து ஹாப்பியாக பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ 2 பேரும் வந்து அவ்வளோ லாங்கான டீப்பான கிஸ்க்கு அப்புறம் பேக் ஆஃப் ஆக இந்த சைட் ஜங்குக்கு தான், நீ உண்மையாக இதை பண்ணுறதுக்காக தான் என்னை விட்டுட்டு போனியா? நீ எனக்காக சிஓவாக மாறணுன்றதுக்காக தான் என்னை விட்டு போனியா? ஆமாம், இந்த பாரில் நான் சம்பாதிச்ச காசெல்லாம் வச்சு அப்ராட் போனேன். அப்ராட் போய் என்னால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு கம்பெனியை ஸ்டார்ட் பண்ணேன். நல்லா போச்சு. நல்லா ஸ்டார்டிங்கில் போனது இன்னும் ரொம்ப ரொம்ப நல்லா போய் அப்ராடில் என்னோடய கம்பெனி ஃபர்ஸ்ட்டில் வந்துடுச்சு. சரி, ஒரு ஈக்குவலான பொசிஷனுக்கு வந்துட்டோமே, எப்பயாவது நம்மளோட ஸ்ட்ராபெரியை போய் பார்த்து பேசலாம் அப்படின்னு தோணுச்சு. அதனால தான் உனக்காக அங்கேருந்து திருப்பி இங்கே வந்தேன். ஆனால் நீ தான் ஓங்கி அரைஞ்சிட்டியே. சரி விடு, ஓகே நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் திருப்பி வந்து போக ட்ரை பண்ண. ஜங்குக்கு வந்து அவனை பிடிச்சி இழுத்து செம்ம டைட்டாக ஹக் பண்ணிட்டு வந்து அழுகுறான். நான் நீ உண்மையாக என்னை ஏமாற்றிட்டு விட்டு போயிட்டேன்னு நினச்சேன். அது எப்படி நான் உன்னை விட்டு போவேன்? அவ்வளோ நைட் நம்ம ஸ்பெண்ட் பண்ணிட்டோம். உன் லைஃப் அப்படி நான் விட்டு போனால் ஸ்பாயில் ஆகிட்டோன்னு எனக்கு தெரியாதா? நீ என் உயிரடா, உன்னை எப்படி நான் விட்டு போவேன்? ஐ லவ் யூ. உன்னை நான் எப்பவும் விட்டு போக மாட்டேன். எனக்கும் உன்னை பார்த்தோன்னே பிடிச்சிருச்சு. உன்னை நான் லவ் பண்ணதுனால தானே உன் கூட நான் நைட்டே ஸ்பெண்ட் பண்ணேன். இல்லைனா நான் ஏன் வரப்போகிறேன்? நான் சும்மா லஸ்ட்டுக்காகலாம் உன் கூட இருக்கலை. நான் மொத்த லவ்வோடு தான் உன் கூட இருந்தேன். பட் நீ என் கூட லஸ்ட்டுக்காக தான் இருக்கேன்ற பயத்தில் தான் அன்றைக்கி நான் என்னையே எக்ஸ்ப்ரெஸ் பண்ணி கேள்வி கேட்டேன். ஆனால் நீயும் லவ் பண்ணுறேன்னு ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் இருந்தாலும் நான் உன் பொசிஷனுக்கு திருப்பி வந்தால் தான் உன்னை என்னால் கல்யாணம் பண்ண முடியும்னு எனக்கு தோணுச்சு. அதனால தான் ஸ்பெஷலாக ஒரு சர்ப்ரைஸாக ஓகேவா அப்படின்ட்டே வந்து ஜங்குக்கு பார்த்து கேட்க அவ்வளோ ரொமான்டிக்காக. ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஹாப்பியாக ஒரு ஸ்மைல் கொடுக்குறான் அவ்வளோ டியர்ஸோட. ஸோ வந்து அதை பார்த்து இன்னொரு ஸ்மைல் பண்ணிட்டா வந்து ஜங்குக்கோட ஃபேஸில் இருக்க டியர்ஸ் எல்லாம் தொடச்சிட்டு அவன் ஜங்குக்கு ஃபேஸ் ஃபுல்லாக கிஸ் பண்ணிட்டு ஸ்ட்ராங்காக அவனோட ஃபோர்ஹெட்டில் ஒரு கிஸ் கொடுக்குறான். ஸோ இந்த சைட் ஜங்குக்கு தான் ஐ லவ் யூ டூ அப்படின்னு ஒரு அழகான பேபி வாய்ஸில் சொல்கிறான். ஸோ வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டேன். அவன் ஃபேஸை கட் பண்ணிட்டு இன்னொரு வாட்டி சொல்லு. அதெல்லாம் முடியாது போ, ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கோட வயசிட்ட பிடிச்சி கிட்ட இருக்க. ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் தேவோட செஸ்ட்டு கிட்ட வந்து ஹக் பண்ணிக்கிறான். ஐ லவ் யூ ஸோ மச் டே. அம்மா அப்பா திருப்பி வீட்டுக்கு வந்துட்டாங்க. நீ அவங்கக்கிட்ட பேசு, எனக்கு கல்யாணம் பண்ணிக்கோ ப்ளீஸ். ஒரு வருஷம் என்னால் வாழ முடியாமல் நான் வாழ்ந்துட்டேன். இதுக்கப்புறம் என்னால் அப்படி இருக்க முடியாது. என் கூடவே வந்துடு ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டே பிடிச்சி இருக்க. வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு சரி ஓகே வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் உடனே ஜங்குக்கோட வீட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். சைட் ஜங்குக்கு தாட்டியை பிடிச்சி எடுத்துகிட்டு ஒன்று கேட்கட்டா? என்ன, ஒரே ஒரு வாட்டி அங்கே போய் ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து சொல்ல. இந்த சைட்டே வந்து அதை பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு ஆனால் உனக்கு திமிரு ரொம்ப ஜாஸ்திடா அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜங்குக்கோட பட்லேயே வந்து அடிக்கிறான். ஸோ ஜங்குக்கு வந்து ஸ்மைல் பண்ணிட்டு அவன் டேவோட ஆம்ஸை பிடிச்சி வந்து க்யூட்டாக ஆடிக்கிட்டே வந்து வரான். ஸோ 2 பேரும் வந்து காரில் ஏறிட்டு அவங்க வந்து போகிறாங்க. ஸோ அந்த செக்ரட்டரியை வந்து ஜங்குக்கோட கார் எடுத்துகிட்டு ஜங்குக்கோட வீட்டில் பார்க் பண்ணிட்டு அவங்களும் போயிடுறாங்க. ஸோ இந்த சைட்டே வந்து ஜங்குக்கு கூப்பிட்டு வந்து ஜங்குக்கோட வீட்டுக்குள்ளே வீட்டுக்குள்ளே தான் ஜங்குக்கோட அம்மா அப்பா 2 பேரும் வந்து இருக்காங்க. ஸோ அவன் வந்து ஜங்குக்கு கூப்பிட்டு உள்ளே வரான். ஜங்குக்கோட வயசிட்டு அவன் டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு வரான். ஸோ ஜங்குக்கோட அம்மா அப்பா வந்து ஒரு வைட் ஐஸோட யார்ரா இவன் அப்படின்ற மாதிரி வந்து பார்க்க இந்த சைட்டே தான் அவங்கள பார்த்து ஸ்மைல் பண்ணிட்டு 2 பேர்கிட்டே வந்து போய் பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறான். ஸோ அவங்க என்னன்னே தெரியல, அவங்க ஒரு வைட் ஐஸோட வந்து டேவை பார்த்துட்டு யார் பண்ணி ஜங்குக், யார் இது உன் ஃப்ரெண்டா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து ஐடியாவே இல்லாமல் கேட்குறாங்க. ஸோ இந்த சைட்டே தான் அவங்கள பார்த்துட்டு அவங்ககிட்ட ஒன்றும் கேட்காதீங்க, எல்லாத்தையுமே நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேரையும் வந்து அந்த சோஃபாவில் உட்கார வச்சுட்டு அவன் நடந்தது எல்லாத்தையுமே 1 இயர் முன்னாடி நடந்தது அது எல்லாத்தையுமே வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். ஸோ அவங்களுக்கு கோவம் வருது, பயங்கரமாக கோவம் வருது ஜங்குக் மேலே. பட் அவங்க வந்து எதுவுமே சொல்லாமல் கடைசியில் வந்து ஜங்குக்காக இவ்வளோ பண்ணி இப்போ நம்பர் 1 கம்பெனியோட சிஇஓ தான் திருப்பி ஜங்குக்கை வந்து கேட்குறாங்க, வேணும்னு கேட்குறாங்க அப்படின்னு நினைக்கும் போது அவங்களுக்கு அது வந்து ஹாப்பியாக தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து ஒரு ஹாப்பி ஸ்மைலோட டேவை பார்த்துட்டு சரி ஓகே நாங்கள் இதை அக்செப்ட் பண்ணிக்கிறோம், நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல. ஜங்குக்கோட அப்பாவும் வந்து ஒரு கோல்டான வாய்ஸோட வந்து ஒரு ஸ்மைல் பண்ணிட்டு சொல்கிறாரு. ஸோ 2 பேருக்குமே வந்து செம்ம ஹாப்பி. ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு டியரியான ஐஸோட அவங்க அம்மா அப்பா பார்த்துட்டு
அப்போ உங்களுக்கு இது ஓகேவா? எங்களுக்கு ஓகே தான். இதை நீ எங்ககிட்டயும் சொல்லியிருக்கணும். ஆனால் நீ தான் ரொம்ப வாண்டாச்சே, நீயே எல்லாத்தையும் முடிவு பண்ணிப்போல. அதனால தானே எங்ககிட்ட எதுவும் சொல்லலை. போ போய் அவனையே கல்யாணம் பண்ணிக்கோ, உன் பார் கவுண்ட்ரை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொல்ல, இந்த சைட் ஜங்குக்கு வந்து அப்படியே சீக்ஸ்லாம் ரெட் ஆகுது. ஸோ ஜங்குக்கு அப்படி சிரிக்கிறத பார்த்துட்டு தேவா வந்து ஒரு ஸ்மைல் பண்ணுறான். தேங்க்யூ ஸோ மச் அம்மாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்குக்கு கூட சேர்ந்து வந்து பிளெஸ்ஸிங்ஸ் வாங்குறான். ஸோ அவங்கள வந்து பிளெஸ் பண்ணிவிட்டு 2 பேருக்கும் சேர்த்து அழகாக வந்து மேரேஜ் பண்ணியும் முடிக்கிறாங்க. ஸோ மேரேஜ் வந்து அவ்வளோ அழகாக நடக்குது. ஸோ ஜங்குக்கு வந்து டே கிட்ட என் மொத்த கம்பெனியும் நீயே எடுத்துக்கூடா, என்னால் இதுக்கு மேலே சிஓலாம் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து மொத்த கம்பெனியுமே டே கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணிகிட்ருப்பான். ஜங்குக்கு அம்மா அப்பாவும் இதுக்கு ஓகேன்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஸோ டே வந்து அப்ராடில் இருக்க கம்பெனியை வந்து வேறு ஒருத்தவங்களுக்கு வந்து விற்றுட்டு அவன் வந்து ஜங்குக்கோட கம்பெனிலே சிஓவாக ஆகுறான். ஸோ ஜங்குக்கு வந்து நான் அந்த கம்பெனியை விட்டுலாம் போக மாட்டேன், நான் அவங்க கூட செக்ரட்டரியாகவே இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கம்பெனியோட சிஇஓ இப்போ டேவை சிஇஓ ஆகிட்டு அவன் வந்து செக்ரட்டரியாக மாறுறான். ஸோ இதை பார்த்துட்டு அங்கே இருக்க கம்பெனியில் இருக்க எல்லாருக்குமே வந்து ஷாக்கு தான். பட் அவங்களும் வந்து டே சிஇஓவாக இருக்கிறத வந்து அவங்களும் அடாப்ட் பண்ணிட்டு எல்லா வேலையும் பர்ஃபெக்டாக பார்க்குறாங்க. ஸோ இதே மாதிரி வந்து அவங்களோட லைஃப் ரொம்ப ஹாப்பியாக போக ஸ்டார்ட் ஆகுது. அந்த மேரேஜ்குள்ளே போயிட்ட பிறகு திருப்பி வந்து அவங்களோட நைட்டை வந்து பியூரான லவ்வோட வந்து ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபாக அவங்க வந்து ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அவ்வளோ அழகாக அவங்க லைஃப் போயிட்டுருக்கு. ஸோ இதே மாதிரி வந்து ஒரு ஃபைன் டே, அந்த ஃபைன் டே வந்துட்டு அவனோட கேபினில், ஐ மீன் ஜங்குக்கோட கேபின் இப்போ அவனோட கேபின் இல்லையா. ஸோ அவன் வந்து அங்கே ஃபைல்ஸ் எல்லாம் செக் பண்ணிகிட்டு இருக்கான், லேப்டாப்பில் எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு. ஸோ இந்த சைட் ஜங்குக் தான் அவ்வளோ க்யூட்டாக ஒரு கோவமான பன்னி மாதிரியும் வந்து குதிச்சுக்கிட்டே வந்து டேவோட கேபினுக்கு வந்து அவன் எப்போவுமே டேவோட கேபினை நாக் பண்ண மாட்டான். ஸோ அதனால் அவன் வேகமாக அந்த கேபினை வந்து உடைக்கிற மாதிரி ஓப்பன் பண்ணுறான். ஸோ டேக்கு ஒன்றுமே புரியல, அவன் வந்து ஃப்ளின்ச் ஆகிட்டு ஜங்குக்கை பார்க்குறான் ஒரு வைட் ஐஸோட. அந்த சைட் ஜங்குக் தான் அந்த கிளாஸ் டோரை வந்து அவ்வளோ வேகமாக சாத்திட்டு அந்த சுற்றி இருக்க எல்லா கிளாஸையும் வந்து அப்படியே பிளாங்க் ஆக்குறான். ஸோ இந்த சைட் டே வந்து கல் பண்ணிட்டு, இப்போ என்ன பண்ணேன்னு தெரியலையே, நான் எதுவுமே பண்ணலையே, ஐயோ டைம் நீ என்னடா பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே பேசிகிட்டு இருக்கேன். இந்த சைடு ஜங்குக்கு வந்து வேகமாக டே கிட்ட வந்துட்டு அவன் வந்து டேவை பிடிச்சி அந்த சேரோட தள்ளிட்டு அவன் வந்து டேவோட லேப்பில் உட்காடுறான். ஸோ இந்த சைடு டே தான், பேபி பேபி பார்த்து, பொறுமை என்னடா பொறுமை, என்ன பொறுமை உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேவோட காலரை பிடிச்சி இழுக்கிறான். ஸோ இந்த சைடு டே தான், யாரு என்ன பண்ணா என் பேபியை, என் பேபியை இவ்வளோ கோவமாக இருக்கு, சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் கிஸ் பண்ணிட்டு கொஞ்சிறான். ஸோ அந்த சைடு ஜங்குக்கு தான் ப்ளஷ் பண்ணிட்டு அவன் வந்து டேவோட ஷோல்டர் போட்டு அடிக்கிறான். நீ எதுக்கு எனக்கு இதுக்கு முன்னாடி செக்ரட்டரியாக இருந்த பொண்ணு கூட அவ்வளோ க்ளோஸாக நின்று பேசிகிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அவ்வளோ டபுள் பண்ணி மாதிரி கேட்க, இந்த சைடு டே தான், நான் க்ளோஸாலாம் நின்று பேசலையே, சத்தியமாக நான் க்ளோஸாக நின்று பேசல பேபி, நான் எதுக்கு போய் க்ளோஸாக நின்று பேசணும், என் பொண்டாட்டி இவ்வளோ அழகான பொண்டாட்டி என்கிட்ட இருக்கும்போது நான் எதுக்கு அவகிட்ட போய் க்ளோஸாக பேச போகிறேன், நான்லாம் பேசலை பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அழகாக சொல்கிறான். சரி சரி ஜங்குக் தான், ஓ அப்படியா, அப்போ அவள் தான் உங்ககிட்ட க்ளோஸாக வந்து நின்று பேசிகிட்டு இருக்காளா, சரி அவளுக்கு இருக்குது, அவளை இப்போ நான் வேலையை விட்டு தூக்குறேன், ஐயோ பேபி நீ எதுக்கு பேபி இப்போ இப்படி டென்ஷன் ஆகுற, அவளை வேலையை விட்டு தூக்குறான்னா உனக்கு எதுக்கு இப்போ கோவம் வருது அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்னும் டே பிடிச்சி இழுக்க. இந்த சைட்டே தான், பேபி நீ எதுக்குடா இப்போ ட்ராமா குயின் மாதிரி பண்ணிகிட்ருக்க, ஆமாம் நான் ட்ராமா குயின் தான், என் புருஷன் இன்னொருத்தி கூட க்ளோஸாக பார்த்தா நான் ட்ராமா குயின் தான்ல பேபி, அவங்களுக்கு ஆல்ரெடி 3 பசங்க இருக்குடா, அது மட்டும் இல்லாமல் இந்த பிரின்சஸோட ஜெராக்ஸும் உள்ளே தானே வளர்ந்துட்டு இருக்கு, அப்புறம் எப்படி இந்த ஹப்பி போய் வேறு ஒரு பொண்ணு கூட க்ளோஸாக பேசுவான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஜங்குக்கு பிடிச்சி கொஞ்சிறான். ஆசை சரி ஜங்குக்கு தான், அதான் என்னை ரொம்ப கோவப்பட்டு பார்க்குறல, நீ சொன்னது தாண்டா கரெக்டு, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நீ அன்றைக்கி சொன்னப்பவே நான் வேறு யாரும் நல்ல பொண்ணாக பார்த்துக்க சொல்லு, என்னை தாண்டி வேறு ஒருத்தி வேணுமா உனக்கு, ஆமாம் நான் சொல்வேன், நான் போய் வேறு ஒரு பொண்ணுக்கு நான் கண்டிப்பாக நீ இருக்கு எப்படா இருடா, என் மூச்சு ஃபிங்ஸை வச்சு உன்னை சாவடிக்கிறேன், வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து எந்திரிச்சிக்கிறான். ஆக்சுவலாக வந்து ஜங்குக் 2 months ப்ரெக்னெண்ட்டாக இருக்கான். பட் அவன் வந்து டே கூடையே தான் இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டு அடம் பிடிச்சிட்டு டே கூட வந்திருப்பான். ஸோ அந்த சைட் டே தான் ஜங்குக்கு பிடிச்சி இழுத்துட்டு அவன் வந்து பேக்கப் பண்ணுறான். பேபி சாரிடா, நீ இப்படியெல்லாம் கோவப்பட்டேன்னா அப்புறம் வயிற்றுக்குள்ளே இருக்க நம்ம ஜெராக்ஸ் ஒன்று எட்டி உதைப்பான். ஆமாம் எல்லா வழியும் நான் தான் வாங்கிக்கணும்ல, நீ எல்லாம் பண்ணாலும் நான் தான் வாங்கிக்கணும், நீ பண்ணதுனால உருவான இதனாலையும் நான் தான் வழியை வாங்கிக்கணும்ல, இது மட்டும் தாண்டி நீ
நீயும் என்னை வெறுப்பேற்றின்னு இருக்கல்ல, போ போ போய் அவ கூட பேசு போ, என் மூஞ்சிலே முழிக்காத அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து போகிறான். அவ்வளோ கோவம் வருது அவனுக்கு. ஜஸ்ட்டு வந்து இந்த ஃபைல்ஸை வந்து இப்படி மாற்றுங்க அப்படின்றத தான் அந்த பொண்ணுக்கிட்ட நின்று பேசியிருப்பான். அது வந்து அவங்களுக்கே தெரியாமல் ஒரு அன்னோனாக வந்து அவங்க ரொம்ப க்ளோஸாக இருந்திருப்பாங்க. ஸோ அதை ஜங்குக் பார்த்து தான் அவனுக்கு இவ்வளோ பற்றிக்கிட்டு வருது. ஸோ அந்த சைட்டே தான் அவனை இன்னும் டைட்டாக ஹக் பண்ணிட்டு, சாரி பேபி, இனிமேல் இப்படி பண்ண மாட்டேன், சத்தியமாக பண்ண மாட்டேன். என் பேபிக்கு என்ன வேணுமோ நான் எல்லாமே பண்ணுறேன். என் பேபி சொல்கிறத மட்டும்தான் நான் செய்வேன், ஓகேவா? நான் இனிமேல் கண்டிப்பாக பண்ண மாட்டேன், சாரி பேபி அப்படின்னு சொல்லிட்டு அவன் அவ்வளோ கெஞ்சுறான். ஸோ ஜங்குக்கு வந்து ஒரு அழகான ஸ்மைல் கொடுத்துட்டு அவன் டேவை திரும்பி வந்து ஃபேஸ் பண்ணிட்டு அவன் டேவோட ஷோல்டரில் வந்து அவன் ஆன்சர் ரேப் பண்ணுறான். அப்போனா நான் என்ன சொன்னாலும் நீ செய்வேன். செய்கிறேன். நான் உன்னை கேட்குறேன், அதுக்கு உண்மையாக பதில் சொல்கிறியா? என்னது பேபி அப்படின்ட்டு அவன் வந்து ஜங்குக்கு வயசில் பிடிச்சி இழுத்துட்டு கேட்க, இந்த சைட் ஜங்குக்கு தான். நான் அடிக்கடி ஃபர்ஸ்ட் டைம் நம்ம மீட் பண்ணுறப்போ கிளப்புக்கு வந்து குடிக்கும் போது உனக்கு எப்படி இருக்கும்? நான் கிளப்புக்குள்ளே வரும்போது நீ என்னை தேடுவியா நான் வரணுன்னு? தேடுவேனாவா? இது ஒரு கேள்வியா பேபி? ஐயோ, நீ எப்படா வருவேன்னு வெயிட் பண்ணிகிட்ருப்பேன் தெரியுமா? அது மட்டும் இல்லாமல் நீ கிளப்புக்குள்ளே வந்தாலே அப்படியே ஒரு மாதிரி செலிப்ரேஷனாக இருக்கும் தெரியுமா? நீ எப்படா அந்த கிளப்புக்குள்ளே வருவேன்னு நான் வெயிட் பண்ணி பார்த்துட்ருப்பேன். அப்படி நீ கிளப்புக்குள்ளே வந்ததும் நான் அப்படியே தூக்கிட்டு போய் ரூமில் வச்சு எல்லாத்தையும் பண்ணுவேன். திருப்பி அதை ரீக்ரியேட் பண்ணால் நல்லாயிருக்கும், ஆனால் எதுக்கு, அதெல்லாம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து ஜங்கு கிட்டே வந்து சொல்ல ரொமான்டிக்காக. ஜங்குக்கு வந்து அதை பார்த்து ஒரு ப்ளஷ் பண்ணிட்டு, திருப்பி வேறு உனக்கு வேணுமா அப்படியே போட்டேன்னா பாரு, ஒழுங்காக போயிடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து திருப்பி போக ட்ரை பண்ணுறான். இந்த சைட்டே தான் அவனை பிடிச்சி இழுத்துட்டு, சரி ஒரு உம்மா கொடுத்துட்டு போ. வா, அதெல்லாம் முடியாது, கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அவன் தள்ளி விடுறான். சைட்டே அவனை பிடிச்சி இன்னும் இழுத்துட்டு, இப்போ தரப்போறியா இல்லையா? நீ தந்தால் தான் நைட்டு நீ எது கேட்டாலும் நான் தருவேன். ப்ரெக்னெண்ட்டாக இருக்க பையனை பிளாக்மெயில் பண்ணுறல நீ என்ன, இரு அம்மாகிட்டே போய் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் டே பிடிச்சி எடுத்து செம்மையாக கிஸ் பண்ணேன். டே வந்து ஒரு ஹாப்பி ஸ்மைலோட பேக் கிஸ் பண்ணுறான். ஸோ இந்த சைட்டே தான் அப்படி பேக்கப் ஆகிட்டு, போய் அம்மாக்கிட்ட சொல்லு, அம்மா எனக்கு தான் சப்போர்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் போய் வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். ஜங்குக்கு வந்து அதை பார்த்து முறைச்சிட்டு, உனக்கு உன் பொண்டாட்டியை தவிர மற்ற பொண்ணுங்க தான் உனக்கு நல்லா இருக்குல்ல? டே அம்மாடா, அம்மானா அம்மாக்கிட்ட கூட நீ பேசக்கூடாது, நீ எந்த புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு அவன் வேகமாக அந்த கேபினை விட்டு வெளியில் போகிறான். சென்சைட்டே வந்து அவன் போத்த பார்த்து சிரிச்சிட்டு, அப்பா இவன் பொசசிவ்னஸ்க்கும் மூட் ஸ்விங்ஸ்க்கும் ஒரு அளவு இல்லையா? இவங்களுக்கு நடுவில் நான் மாட்டிகிட்டு படுற பாடு இருக்கே, ஐயோ. ஆனால் இவன் கூட நான் என் லைஃப்பை மூவ் ஆன் பண்ணது தான் என் லைஃப்பில் நான் எடுத்த பெஸ்ட்டு சாய்ஸு. ஐ லவ் யூ ஸோ மச்டா பொண்டாட்டி, தேங்க்யூ என் லைஃப்குள்ளே வந்ததுக்கு. ஒரு பார் கவுண்டரில் வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தனை இப்போ நம்பர் 1 சிஇஓவாக மாற வச்சு, இப்போ உன் கம்பெனிலே என்னை வேலை பார்க்க வச்சு, இப்போ என்ன கல்யாணமும் பண்ணி என்னுடைய ஜெராக்ஸை உன் வயிற்றுலையும் வளர்த்துட்ருக்கேன். எனக்காக நீ நிறைய தாங்கிட்டடா. உண்மையாக உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன். உன்னை என் லைஃப் லாங் பத்திரமா பார்த்துப்பேன். தேங்க்யூ ஸோ மச் அப்படின்னு சொல்லிட்டு அவன்கிட்டயே பேசிட்டு அவ்வளோ லவ்வோடு வந்து அவன் திருப்பி வேலையை பார்க்க ஸ்டார்ட் பண்ணுறான். இந்த சைட் ஜங்குக்கும் வந்து இதே தான் அவனும் நினச்சிருப்பான். அவன் லைஃப்பில் ஒரு பெஸ்ட்டு சாய்ஸ் நான் எடுத்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் அவ்வளோ ஹாப்பியாக கூட அவனோட லைஃப்பை லீட் பண்ணுறான். ஸோ அதோட அவங்களோட லைஃப் வந்து இன்னும் ரொம்ப ஹாப்பியாக போகுது. ஸோ அவ்வளோதான்டா, நான் இதோட வந்து இந்த ஒன் ஷாட்டை ஸ்டாப் பண்ணிக்கிறேன். ஐ ஹோப் ரெக்வஸ்டட் கொடுத்த கௌசி சிசிக்கும் அது வந்து பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ அவங்க எப்படி கான்செப்ட் கொடுத்துருந்தாங்கன்னா, டே வந்து பார் கவுண்டரில் வேலை செய்யணும், ஜங்குக்கு வந்து நம்பர் 1 கம்பெனியோட சிஇஓ. ஸோ அவன் வந்து அடிக்கடி அந்த கிளப்புக்கு போகணும். ஸோ அதனால் டேக்கு வந்து நல்லாவே 2 பேரும் தெரியணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பழகணும், அதுக்கப்புறம் வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் மாதிரி இருக்கணும். அண்ட் ஜங்குக்கு வந்து டேவை கூப்பிட்டு போயிட்டு அந்த கிளப்புக்குள்ளேயே வந்து அவங்களோட நைட்டை வந்து அன்ஃபார்ச்சுனேட்டாக ஸ்பெண்ட் பண்ணிடணும். அண்ட் அதுக்கப்புறம் அது மட்டும் இல்லாமல் அவங்க தினமும் அதே மாதிரி நைட்டை ஸ்பெண்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஜேக்கோட வீட்லேயும் போயிட்டு வந்துட்டு அந்த நைட்டை ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி வந்து கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து ஜங்குக்கு நம்பர் 1 கம்பெனியோட சிஇஓவாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து விட்டு போகிற மாதிரியும் அண்ட் கொஞ்சம் எமோஷ்னலு பொசசிவ்னஸ்ஸு அதுக்கப்புறமா வந்து ஹாப்பி எண்டிங்கோடு முடிக்கணும், ரொமான்ஸும் இருக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அது கூட என்னோடய ஐடியாவையும் சேர்த்து வச்சு நான் இந்த ஒன் ஷாட்டை வந்து கொடுத்துட்டேன். ஐ ஹோப் எல்லாேருக்கும் வந்து இந்த ஒன் ஷாட் பிடிக்கும்னு சொல்லிட்டு நம்புகிறேன். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு பெரிய லைக் கொடுத்துட்டு டாப் டே பார்க்குற எல்லாேருக்கும் ஷேர் பண்ணிட்டு மறக்காமல் உங்கள் தாட்ஸ் என்னன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து 8K ஃபேமிலியும் சீக்கிரமாக ரீச் பண்ணிடலாம். அண்ட் நெக்ஸ்ட்டு ஒரு சூப்பரான ஒன் ஷாட்டோட வந்து உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் ஸ்டே டியூன். லவ் யூ ஆல் பேபீஸ், பாய்.